என் சொந்த இடத்துக்கு சொந்த இடம் 16வது வார்டு ஏஎம் சசி தெருவில் இருக்குது. என் பாட்டு முட்டை சொத்து. அந்த பாட்டு முட்டை சொத்தில் பிறக்காதவன் பிறந்தேன்னு சொல்லிட்டு அவன் ஊழல்தனம் பண்ணி கற்பனைன்றவே அவனை எங்கள் இடத்துல இல்லை, எங்கள் இடத்துல இல்லை. அவன் மையனோட காலனியிலேருந்து செத்தியா. அவன் பேரை போட்டு பட்டாவில் சேர்த்து போட்டு 10 எங்கள் தெருவில் இருக்கிற 10 தெரு சமுதாயத்து தலைவரும் தெருக்காரங்களும் சேர்ந்து எங்களுக்கு எதிர்ப்பாக எங்களை பத்திரம் முடிக்க, எங்கள் சொந்த இடத்துக்கு முழு இடத்துக்கு பத்திரம் முடிக்க விடாமல் குறைச்ச அடிக்கணக்கில் 1 சென்ட்டுக்கு கம்மியாகவே பத்திரம் முடிக்க பத்திர ஆஃபீஸில் 1 சென்ட் கம்மியாக தான் முடிக்க விட்டாங்க. எல்லாம் சொல்லி கொடுத்து ஏற்பாடு பண்ணி பிறக்காதவனா பிறந்தேன்னு சொல்லி இவங்க எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணி பத்திரம் அவனை பிடிக்க வச்சாங்க. எங்கள் ஒரிஜினல் பத்திரத்தை வச்சு பட்டா போட வச்சாங்க. அவன் பேரில் பட்டா கொடுத்துருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு தெரியாது. அவன் பட்டா போட்டது பத்திரம் பிடிச்சதில் எங்களுக்கு தெரியாது. 19 வருஷமாக நாங்கள் இட பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனாக கம்ப்ளைண்ட்டு நாங்கள் வச்ச வக்கீல் கூடலூர் சரவடி வக்கீல் அவர்கிட்ட நாங்கள் 50,000 கொடுத்து கேஸு போடுங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி கேஸ் போட சொல்லி கொடுத்து 19 வருஷமாக ஒரிஜினல் பத்திரம் ஈசி வீட்டு வரி ரசீது எல்லாமே கொடுத்து அவர் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாரு. வாங்கி வச்சு கேஸ் ஃபைல் பண்ணுறேன்னு கேஸ் ஃபைல் பண்ணவே கிடையாது. கேஸ் ஃபைல் பண்ணாமல் எங்கள் டாக்குமெண்ட்டு ஒரிஜினலை ஜட்ஜ்மெண்ட்டுகிட்டையும் காட்டாமல் நான் கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எங்கள் எதிர் பார்ட்டிக்கு பிறக்காதவனுக்கு பிறந்தேன்னு சொல்லி அவன் பக்கமே பேசி கேஸை நடத்தி அவன் லஞ்சக்கம் கொடுக்கவும் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் லஞ்சக்கத்தை கொடுத்தனையாவும் அவன் பக்கமே பேசி எங்கள் பொம்பளை பிள்ளைய நாங்கள் ஆம்பளை ஆளுங்க எங்களுக்கு கூட பத்து வரணுது யாரும் கிடையாது. நாங்கள் போகிற பக்கம்லாம் லஞ்சகத்தை கொடுத்து எங்களை பேச விடாமல் செஞ்சு எங்கள் கேஸை எடுக்காமல் போட்டு அந்த கேஸை இப்போ வரைக்கும் கேஸ் ஃபைல் பண்ணலை. உங்கள் கேஸு இத்தனை வருஷமாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வக்கீல் எங்களை கம்ப்ளைண்ட்டு எழுதி கொடுத்து எஸ்பி ஆஃபீஸுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இப்படிமா அலைய விட்டாங்க. வயசானவங்க எங்கள் பெரியம்மா படிய தெரியாதவங்க அவங்கள பலவித சிக்கலை விட்டு விட்டாங்க. இப்போ நான் அவங்களுக்கு பிற்பாடு நான் பத்திரத்தையே 19 வருஷம் கழித்து ஒரிஜினல் பத்திரத்தை நான் வக்கீல்கிட்டருந்து திருப்பி நான் வாங்கினேன். வாங்கிய எங்களுக்கு பிரயோசனம் கிடையாது. ஈசி எடுக்க போகிற இடத்துல ஈசி உங்கள் சொத்தில் வேறு யார் இருக்காங்கன்னு கேட்டாங்க பத்திர ஆஃபீஸில். இல்லை யாரும் இல்லை, எங்களுக்கு எங்கள் தாத்தா ஒருத்தர்தேன்னு நான் சொல்கிறப்ப இன்னொருத்தர் பேர் இருக்குது, நீங்கள் போய் எடுத்து பாருங்கள், இந்த பத்திரம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பதிஞ்சிருக்காங்கன்னு சொன்ன பிற்பாடு பத்திரத்தை எடுத்து பார்க்கையில் வேறு ஒருத்தவங்க இந்த 10 தெருக்காரங்க சேர்ந்து பிறக்காதவனை பிறந்தேன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணவங்க எங்களை முழுசாக பத்திரத்தை பிடிக்க விடாமல் வச்சுருந்தேன். ஆனால் அவன் பத்திரம் பிடிச்சது எங்களுக்கு தெரியல. அவங்க பத்திர ஆஃபீஸில் சொன்ன பிற்பாடு எடுத்து பார்க்கவும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், கேஸ் போட சொல்லி பார்க்குறேன். யாரும் கேஸை ஹைகோர்ட்டில் போய் தான் பார்க்கணும், மதுரை ஹைகோர்ட்டுக்கு போங்கன்னாங்க. போனால் எங்களுக்கு சரியான வக்கீல் அமையலை. இப்போ வரைக்கும் இட பிரச்சனை வர்றதுனால சரி சர்வேரை வச்சு கூட அனுப்பணும்னு சொல்லிவிட்டு நான் சர்வேருக்கு பணம் கட்டி நான் 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போ வாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த 2 நாளுக்கு சும்மா இடத்த பார்த்துட்டு போனாங்க. போயிட்டு என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. தெருக்காரங்கள்லாம் சேர்ந்து போய் என்னமோ சொல்லி கொடுத்து சர்வேரை பேச விடாமல் அளக்க விடாமல் செஞ்சு வச்சுருக்காங்க. நாங்கள் போய் கேட்டால் அளக்க வருவோம், புற இடஞ்சலாக இருக்கும், ஒதுக்குங்கன்னு எங்களை சொல்கிறாங்க. எங்கள் இடத்த ஆக்கிரம் பண்ணி பொதுவுலையும் கட்டடம் கட்டி எங்களை புழங்க விடாமல் எங்களை அடித்து காயப்படுத்தி 10 பேர் 10 பொது தெருவில் இருக்கிற எல்லாருமே எங்களை சேர்ந்து ஆம்பளை பொம்பளை எல்லாருமே 10 பேருக்கு மேலே எங்களை அடித்தாங்க. அடித்து காயப்படுத்தி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு போலீஸ் சார் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தெருவோடு சேர்ந்துருங்க, அனுசரித்து இருங்க, உங்களுக்கு ஆள் பேர் இல்லை, அவங்க தெருவே ஒன்று சேர்ந்து திறந்து இருக்காங்க, நீங்கள் தான் அடிச்சிங்க வச்சிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திருப்பி நாங்கள் கையில் நீங்கள் தெருவோட அனுசரித்து இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு கம்ப்ளைண்ட் வாங்கலைன்னு சொல்கிறாரு. நாங்கள் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் ஆஸ்பத்திரியில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தோம்.
ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாலும் நீங்களும் சேர்ந்ததே அலையணும் வைக்கணும், உங்கள் மேலே இந்த கேஸ் போடுவோன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் பெட்டில். எங்களுக்கு எந்த ஒரு ஆதரவான ஒரு நடவடிக்கை இன்னும் எடுக்காமல் இருக்காங்க, இன்னும் விசாரிக்காமல் இருக்காங்க. விசாரணையில் தாய் பிள்ளையா போங்க ஒரு தெருவு ஆளுங்கன்னு சொன்னாலும் எங்களால் ஏற்றுக்கிற முடியாது. அவ்வளோ வேதனை காயம் எங்களுக்கு அடிச்சு பிடிங்கிட்டு எங்களுக்கு நியாய நீதி கேட்க மாட்டாங்க. ஆம்பளை இல்லை அனாதிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஆம்பளை ஆளுங்க 4 பேர் தெருவுக்குள்ளே உங்கள் பக்கம் வேணும், உங்கள் பக்கம் பேசணும்னு சொன்னால் நீங்கள் அவங்கள அனுசரித்து போங்கன்னா எங்களை அடித்து எங்களை கொள்றவங்க எங்கள் சொத்தை அடித்து பிடுங்குறவங்க எப்படி இங்கே நாங்கள் அனுசரித்து போகிறது? நாங்களே இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு கிடக்கோம் எங்களை அடித்து. அவங்கள போய் நாங்கள் அவங்களுக்கு கால் கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? இது நியாய நீதி தர்மத்தை கேட்குறதுக்கு ஒரு கவர்மெண்ட் அதிகாரி என்ன தயங்குறாங்க. நியாய நீதி பொம்பளை பிள்ளைகளுக்கு கேட்டு கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. எங்களுக்கு நீங்களும் தான் கேஸ் உங்களும் தான் கேஸ் விடணும்னு எங்களை செலவழித்து விடுறாங்க. எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுக்கு அநியாயம் பண்ணவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் வேதனை போல் அவங்க வேதனைப்படணும். அதுக்கு அவங்கள அந்த கவர்மெண்ட்டு காவல்துறை அதிகாரி கேட்டு கொடுக்கணும். இதே காயத்தை பொம்பளை பிள்ளைகளை அடித்ததுக்கு அவங்க தக்க நடவடிக்கை அவங்கள கேஸ் போடுறாங்களோ போடலையோ, இதே அடி அவங்கள எங்கள் கூட பிறந்தவங்களா எங்கள் சொத்துக்கு ஒரு அண்ணன் தம்பியா ஒரு உரிமை எடுத்து அதை என்னன்னு அவங்களையும் அடிக்கணும், அவங்கள கேள்வி கேட்கணும், அவங்கள தட்டி கேட்கணும். நியாயம் தீர்ப்பு எங்களுக்கு வேணும். இதை நீங்கள் கேட்டு கொடுக்கணும். நாங்கள் ரொம்ப வேதனைப்படுறோம். எனக்கு அண்ணன் தம்பி இல்லை, கட்டின புருஷன் இல்லை, அப்பா இல்லை, ஆம்பளை யாருமே எங்கள் வீட்டுக்கு எங்கள் கூட பத்தது வந்ததுங்க யாரும் ஆம்பளை ஆளுக இல்லை. அப்படி இருந்திருந்தா அவங்க யாரும் பிரச்சனை பண்ண முடியாது, அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. நாங்கள் பொம்பளை பிள்ளைங்க எங்களை இத்தனை பேர் சேர்ந்து அடித்து காயப்படுத்தி இருக்காங்க. மண்டையில் சுத்தியில் வச்சு அடிச்சுட்டாங்க. சைடில் நெஞ்சு பக்கம் காலை வச்சு 10 பேர் ஏறி மிதித்து என்னை கையை வச்சு மடித்து குத்துனாங்க. கட்டையை கம்புகளை கொண்டு அடித்தாங்க. காலை வச்சு ஏறி மிதிச்சாங்க. சுற்றி இந்த மாதிரி 10 பொம்பளைகளும் கையில் கணத்தில் அரைஞ்சாங்க. எங்கள் அம்மாவையும் அடி இன்னைக்கு கூடுதலாக அடி முதுகில் ஏற்றி பொம்பளையும் ஆம்பளையும் அடிச்சிருக்காங்க. ஒரு இட பிரச்சனை எங்கள் சொத்து பிரச்சனைக்கு நான் வராங்க. நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறக்காதவங்க, தொடர்பு சம்மந்தம் இல்லாதவங்க பட்டாவையும் பத்திரத்தையும் மோசடி பண்ணி எங்களை ஆக்கிரமி பண்ணி சர்வேர் முதல் கொண்டு தாசன்தார் முதல் கொண்டு எல்லாரும் எங்கள் கண்ணை மறைச்சிட்டாங்க. அங்கே எங்கள் பாட்டி மூட்டை காலத்துலேருந்து பூர்வத்துலேருந்து நத்தம்பரம்போக்கில் இருந்தாலும் வீட்டு வரி நாங்கள் போட்டுக்கிட்டு வந்தோம். எங்கள் தாத்தாவோட காலத்துலேருந்து ஒரே பேரில் உள்ள ஒரே கதவு நம்பரு ஒரே வீட்டு வரி பேருக்குள்ளது 2ஆக பிரித்து 2 பக்கமும் கரண்டு போட்டு இழுத்துருக்காங்க. 2 பக்கமும் வீட்டை இடித்து கட்டிக்கிட்டாங்க. ஒரே வீடாக இருந்தது, காலி இடமும் வீடும் சேர்ந்து இருந்ததை மாற்றிட்டாங்க. சர்வேர் கட்சி புது பட்டாவை போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பிறக்காதவனுக்கு. இப்போ பொதுவிலையும் எங்களோட தாக்கல் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த யாரும் என்னன்னு நீதி தீர்ப்பை யாரும் கேட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லா பக்கமும் பணந்தேன் பேசும் ஆளுதான் பேசுன்றாங்க. அப்போ ஆள் இல்லாதவங்களுக்கு பேச மாட்டாங்களா? நியாய நீதி கேட்க மாட்டாங்களா? நீங்களே சொல்லுங்கள். இது நாங்கள் இருக்கணுமா உலகத்தில்? இல்லை இப்படி இல்லாமல் எங்கள் தெருக்காரங்க மாதிரியும் என்னை கட்டணவனும் என்னை கொல்லணும்னு பார்க்குறீ எங்கள் வீட்டாளர்களை பூரா உங்கள் சொத்து சோத்துக்கு ஆசைப்படுறாங்க, உங்கள் மனைக்கு ஆசைப்படுறாங்க. எங்களை கொண்டு எடுக்கிறவங்களுக்கு நாங்கள் சாகணுமா உயிரோடு வாழணுமான்னு எல்லாரும் நீங்கள் நீதி தீர்ப்பு கேட்டு நியாயம் சொல்லுங்கள். எங்களுக்கு நியாயம் தீர்ப்பு வேணும். வழி நாங்கள் தாங்க வழி தாங்க முடியும். எப்படி எனக்கு நடு